பணிகின்றோம். என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். இயேசுவே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். ஆவியே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். கடவுளே, உங்க மனசுல என்னதான் இருக்கு? பாசம். வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான். நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாள் எல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான். நெஞ்சம் வந்து தஞ்சம் தரும் உன் வார்த்தைகள் நேசி என பேசி என்னை உனதாக்குமே. நெஞ்சம் வந்து தஞ்சம் தரும் உன் வார்த்தைகள் நேசி என பேசி என்னை உனதாக்குமே. நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான். நலமான எண்ணங்களால் மகிழ்வான வார்த்தைகள் மலரும், மகிழ்வான வார்த்தைகளால் உயர்வான செயல்கள் பிறக்கும், உயர்வான செயல்களினால் உயிருக்குள் ஒழுக்கம் தவழும், உயிரான ஒழுக்கத்தினால் உலகுக்குள் வாழ்க்கை சிறக்கும். எந்தன் எண்ணம் வார்த்தை செயலால் உன்னில் உறவாடவே. எந்தன் எண்ணம் வார்த்தை செயலால் உன்னில் உறவாடவே. நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான்.
அழகான நேயத்தினால் அகந்தேடும் நீதியும் நிலைக்கும் அகந்தேடும் நீதியினால் இகந்தேடும் அமைதி நிகழும் இகந்தேடும் அமைதியினால் சுகமான ஆனந்தம் நிறையும் அன்பின் வாழ்வும் வாழ்வின் பொருளும் எந்தன் பாடலாகுமே அன்பின் வாழும் வாழ்வின் பொருளும் எந்தன் பாடலாகுமே நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான் நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாள் எல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான் நெஞ்சம் வந்து தஞ்சம் தரும் உன் வார்த்தைகள் நேசி என பேசி என்னை உனதாக்குமே நெஞ்சம் வந்து தஞ்சம் தரும் உன் வார்த்தைகள் பேசி என பேசி என்னை உனதாக்குமே நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான். யோவான் எழுதிய நற்செய்தி அலகு 8 இறை சொற்றொடர்கள் 12 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களை பார்த்து, உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்றார். பரிசேயர் அவரிடம், உம்மை பற்றி நீரை சான்று பகர்கிறீர், உம் சான்று செல்லாது என்றனர். அதற்கு இயேசு, என்னை பற்றி நானே சான்று பகர்ந்தாலும் என் சான்று செல்லும். ஏனெனில் நான் எங்கிருந்து வந்தேன், எங்கு செல்கிறேன் என்பது எனக்கு தெரியும். நான் எங்கிருந்து வருகிறேன், எங்கு செல்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் உலகப் போக்கின்படி தீர்ப்பு அளிக்கிறீர்கள். நான் யாருக்கும் தீர்ப்பு அளிப்பதில்லை. ஆனால் நான் தீர்ப்பு வழங்கினால் அத்தீர்ப்பு செல்லும். ஏனெனில் நான் தனியாக தீர்ப்பு வழங்குவதில்லை. என்னை அனுப்பிய தந்தையும் என்னோடு இருக்கிறார். இருவருடைய சான்று செல்லும் என்று உங்கள் சட்டத்தில் எழுதியுள்ளது அல்லவா? என்னை பற்றி நானும் சான்று பகர்கிறேன், என்னை அனுப்பிய தந்தையும் சான்று பகர்கிறார் என்றார். அப்போது அவர்கள், உன் தந்தை எங்கே இருக்கிறார் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, உங்களுக்கு என்னையும் தெரியாது, என் தந்தையும் தெரியாது. என்னை உங்களுக்கு தெரிந்திருந்தால் ஒருவேளை என் தந்தையையும் தெரிந்திருக்கும் என்றார். கோவிலில் காணிக்கை பெட்டி அருகிலிருந்து இயேசு கற்பித்துக் கொண்டிருந்த போது இவ்வாறு சொன்னார். அவரது நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை பிடிக்கவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, யோவான் நற்செய்தியாளரின் தனிச்சிறப்பு இந்த நானே, அதாவது ஐ என்ற வார்த்தைகளில் அடங்கியிருக்கிறது. நம்ம நார்மலா சொல்லக்கூடிய ஐ வேற, அது தன்னலம், சுயநலம், நான் என்று சொல்லக்கூடியது. இது அப்படி இல்லை. இந்த நானே என்கிற வார்த்தையை 7 முறை யோவான் பயன்படுத்துகிறார். இவை மிக ஆழமான, அகலமான இறையியலையும் யூத வரலாற்றையும் இயேசுவை பற்றி புரிதலையும் நமக்கு எண்பிக்கிறது. அதாவது, நானே வாழ்வு தரும் உணவு, நானே உலகின் ஒளி, நானே வாயில், நானே நல்லாயன், நானே உயிர்ப்பும் வாழ்வும், நானே வழியும் உண்மையும் வாழ்வும், நானே திராட்சை கொடி என்று 7 முறை நானே என்ற ஆழமான வார்த்தையை இறையியலை நமக்கு சுட்டி காட்டுகிறார். இந்த உலகினை படைக்கும் போது இந்த உலகம் வெறுமையாக இருள் பரவி இருந்தது. அப்பொழுது இந்த இருளினை அகற்ற கடவுள் முதல் முறையாக படைத்தது இவ்வொளியை. அந்த ஒளியே அனைத்திற்கும் முதல் புள்ளியாகவும் இருந்தது. அவ்வொளியை மற்ற அனைத்துக்கும் உருவாக உயிர் பெற காரணமாக இருந்தது. பின்னர் இஸ்ரேல் மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து வாக்களிக்கப்பட்ட கானான் நாட்டிற்கு நடந்து செல்லும் போது ஆண்டவர் அவர்களை வழிநடத்த பகலில் மேகத்தூணிலும் இரவில் ஒளிகாட்ட நெருப்பு தூணிலும் இருந்தார். இதனைப் போலவே நம் பாவ அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு வாக்களிக்கப்பட்ட நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வதே இவரின் ஒளி. ஆம், அதுதான் இயேசுவின் ஒளி. நம்மை வழிநடத்துவதோடு மட்டும் இந்த ஒளி நின்று விடாது. இவ்வொளியின், அதாவது இயேசுவின் நோக்கம் என்னவென்றால், நாமும் அவரை போன்று ஒளியாக திகழ வேண்டும், ஒளி வீசிட வேண்டும் என்பதுதான்.
நம்பிக்கை அறிக்கையில் இவ்வாறு கூறுகிறோம்: கடவுள் என்று கடவுளாக, ஒளி நின்று ஒளியாக. ஆம், கடவுளின் ஒளி எவ்வாறு இயேசுவின் ஒளியாக மாறியதோ அதுபோல நாமும் இயேசுவை போன்ற ஒளியாக மாற வேண்டும். நம்முடைய உணர்வுகள், உறவுகள், திட்டங்கள், சொற்கள், செயல்கள் யாவும் ஒளிமயமானதாக, பிறருக்கு வெளிச்சத்தை தருவதாக இருக்க வேண்டும் என்பதுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. இதையே மத்திய 5:14 நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள் என்று வாசிக்கின்றோம். இயேசுவின் ஒளியை நாம் ஒவ்வொருவரும் ஏந்துவது இந்த சமூகத்திலே, அன்பியத்திலே, சமயத்திலே இருக்கின்ற அனைத்து தீய சக்திகளையும் சுட்டரிக்க, இருளாமை என்னும் அறியாமையை நீக்க, வறுமை ஒழிக்க என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒளியும் இருளும் ஒன்றுக்கொன்று முரணானவை. ஒளி என்பது கடவுளின் உடனிருப்பு என்றால், இருள் என்பது கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதையும் இயேசு வழியாக கடவுள் நம்மை வெளிப்படுத்துகிறார் என்பதையும் ஏற்க மறுப்பதை குறிக்கிறது. இயேசுவை எதிர்த்தவர்கள் ஒரு விதத்தில் இருளில் இருந்தவர்கள். கடவுள் பற்றிய உண்மையை இயேசு வெளிப்படுத்தியதை அவர்கள் ஏற்க மறுத்தார்கள். எனவே அவர்கள் இயேசு உண்மையை கூறுகிறாரா இல்லையா என்பது பற்றி என்ன சான்று உள்ளது என கேட்கிறார்கள். யூத வழக்கப்படி ஒருவர் உண்மை பேசுகிறார் என்பதை நிலைநாட்ட 2 சாட்சிகள் தேவைப்பட்டனர். இங்கேயோ இயேசு அத்தகைய 2 சாட்சிகள் பற்றி பேசுகிறார். என்னை பற்றி நானும் சான்று பெறுகிறேன், என்னை அனுப்பிய தந்தையும் சான்று பெறுகிறார் என இயேசு கூறுகிறார். ஆனால் இயேசுவின் எதிரிகள் இயேசுவுக்கும் அவரை அனுப்பிய தந்தையாம் கடவுளுக்கும் இடையே நிலவுகின்ற நெருங்கிய உறவை கண்டுகொள்ள மறுக்கிறார்கள். இயேசு கடவுளை பற்றிய உண்மையை நமக்கு அறிவிக்கிறார் எனவும், கடவுளை காண வேண்டும் என்றால் நாம் இயேசுவில் அவரை காண வேண்டும் எனவும், நாம் நம்பாவிட்டால் நாமும் இருளில் நடப்போருக்கு ஒப்பாவோம். இதுதான் தெளிவு. இயேசு காட்டுகின்ற ஒளியில் நடப்போர் பிறருக்கும் ஒளியாக மாறுவார்கள். ஏனென்றால் உலகின் ஒளி நானே என்று கூறிய இயேசு நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள் எனவும் நம் சீடர்களை நோக்கி கூறுகிறார். இன்றைய உலகிலே நாம் ஒளியாக விளங்க வேண்டும் என்றால் இருள் நிறைந்த மனித உள்ளங்களில் இயேசுவின் ஒளியை நாம் பாய்ச்ச வேண்டும். இருள் நிறைந்த உலக போக்குகளையும் மனநிலைகளையும் மாற்றி அமைக்க நாம் தீவிரமாக செயல்பட வேண்டும். கடவுள் பற்றிய உண்மையை கண்டுகொள்ள மறுத்து தீக்கோழி போல மண்ணுக்குள் தலையை புதைக்கின்ற போக்கு மறைந்திட நாம் உழைக்க வேண்டும். இருளில் நடப்போருக்கு ஒளி துணையாவது போல நாமும் கிறிஸ்து என்னும் ஒளியை நம்மில் கொண்டிருந்தால் பிறருக்கும் ஒளியாக மாறுவோம். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, உலகின் ஒளியாக வந்த உம் திருமகனில் உமது ஒளியை காண எங்கள் யாவருக்கும் தவக்காலத்தில் அருளை தாரும். செல்வேனையா
தெய்வமே என்னை கரத்தாலே பேரன்பானவரே என் வாழ்வில் பெரியன செய்பவரே வேதனையால் நான் வாடுகையில் வேறெங்கு செல்வேனையா வேறு யாரிடம் செல்வேனையா அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானென்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோம்.
ஈன்ற எங்கள் சகாயமே, நான் நிலம் போற்றும் தேவ சகாயமே. இயேசுவை இதயமதில் சுமந்த சாட்சியே, இயேசுவை இதயமதில் சுமந்த சாட்சியே, இன்றும் என்றும் எம்மவர்க்காய் பரிந்துரைப்பாயே. வீர நம்பிக்கையும் வீர நெஞ்சமும் வாழ்வாக்கச் சொன்ன புனிதரே, இறையழைப்பை தினமும் தேடி இன்முகமாய் வாழ்ந்த புனிதரே, இன்னல் வாழ்வும் இந்த மண்ணில் அர்ப்பணித்த நல்ல புனிதரே. காற்றாடி மலைதனிலே காவியமான புனிதரே, காற்றாடி மலைதனிலே காவியமான புனிதரே, கனிந்துயம் வேண்டல்களை கேட்கும் புனிதரே, கனிந்துயம் வேண்டல்களை கேட்கும் புனிதரே. வீர நம்பிக்கையும் வீர நெஞ்சமும் வாழ்வாக்கச் சொன்ன புனிதரே, துன்பம் கண்டு அஞ்சிடாது துணிந்து நின்ற புனிதரே, தூய்மை வாழ்வை அகவும் ஏற்று போற்றி மகிழ்ந்த புனிதரே. திருமுழுக்கை பலியாக தினம் தந்த புனிதரே, திருமுழுக்கை பலியாக தினம் தந்த புனிதரே, திருவாழ்வை எம் வாழ்வாய் மொழிந்த புனிதரே, திருவாழ்வை எம் வாழ்வாய் மொழிந்த புனிதரே. வீர நம்பிக்கையும் வீர நெஞ்சமும் வாழ்வாக்கச் சொன்ன புனிதரே, நட்டாலம் ஈன்ற எங்கள் சகாயமே, நான் நிலம் போற்றும் தேவ சகாயமே. இயேசுவை இதயமதில் சுமந்த சாட்சியே, இயேசுவை இதயமதில் சுமந்த சாட்சியே, இன்றும் என்றும் எம்மவர்க்காய் பரிந்துரைப்பாயே. வீர நம்பிக்கையும் வீர நெஞ்சமும் வாழ்வாக்கச் சொன்ன புனிதரே, வீர நம்பிக்கையும் வீர நெஞ்சமும் வாழ்வாக்கச் சொன்ன புனிதரே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது, போற்றியும் ஆட்சி
மேன்மையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.